கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தார் அண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீர் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சேர்ந்து வாசிப்போம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆமென். சங்கீதம் 105 சங்கீதத்துல கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை தியானித்து பேசணும். நேற்று கூட ஒருத்தர் சாட்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஒரு அழகாக அந்த சாட்சியில், நான் ஒன்றுமே பேசவே தெரியாது, எனக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன், ஆனால் கடைசியில் என்ன ஆண்டவர் நினைச்சாரு, உயர்த்தி ஒரு சபையை நடத்தும்படியாக எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானித்து நம்ம என்ன செய்யணுமா, பேசணும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் இருக்குது. ஆண்டவர் நாமமே இந்த உலகத்தில் உயர்ந்த நாமம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருக்கு சொல்ற அப்போஸ்தலர் நடவடிக்கை நினைக்கிறேன் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்துல கட்டளப்படவில்லைன்னு சொல்றாரு. வாசிக்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல வெரி குட். அவராலே அன்றி, நல்ல கவனிக்க கண்மான தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் என்ன செய்யல, கட்டளப்படவே இல்லை. அதனால இந்த கண்பான தேவ பிள்ளை, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து யாரெல்லாம் மேன்மைப்படுத்துகிறார்களோ அவரெல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, உலகத்துல யாரையோ நீங்க மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இல்ல, அவர் பயங்கரமானாலும் இவர் பயங்கரமானாலும் அப்படி இப்படி சொல்லி மனுஷனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என் கண்பானவர்களை, நீங்க இயேசுவை புகழ்ந்து பாருங்க. மனுஷனை புகழ்கிற வாயாலே கர்த்தரை நீங்க புகழ்ந்து பாருங்களேன். ஆண்டவர் நாமத்தை சொல்லி சொல்லி அவரை துதித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்பப்போ அவர் சமூகத்தை தேடணும். ஆண்டவர் சமூகம் என்பது உண்மையாகவே அங்கதான் வல்லமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. அண்ணால் சொல்லி வரும், ஈஸியா சொல்லி வரும். அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்க போனாங்க? தேவ சமூகத்தான் போனாங்க. அப்ப அவர் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியணும். சாதாரணமான தேவன் அல்ல, சர்வ வல்லமை இல்ல, எல்ஷடாய் இந்த பைபிள். அவர் நம் மூலமா தான் கிரியை செய்யறார். அவர் தானா இறங்கி வந்து கிரியை செய்யல, நம் மூலமா தான். நாம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய சமூகத்தை நம்ம தேடும் பொழுது அவர் எல்ஷடாய் தேவனாய் இருந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுவோமா?
ஆகவே ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும். எப்படி டெஸ்ட் பண்ணும்? சும்மா பாடிட்டா போல இல்ல, பாடிடும். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளவெல்லாம் துன்புதையா. அதனால நினைச்சவரே, ஆட்குழந்தை கொடுத்தவரே, அகலமை நினைச்சவரே, அதனால நினைச்சவரே, அகலமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் இந்த வானத்தை போல இந்த மனசு பெருசுதான். புரியுதா? நான் கை காரணம் நிறுத்த மாட்டேன். ஆனா எல்லாம் செய்யறோம். அவரு நம்ம நினைப்பா இருக்கிறாரு, நாம என்ன நினைப்பா இருக்கோம்? அதுதான் கேட்க வந்தோம். உற்சாகமா பாடின உடனே அப்படியே நினைப்பாவா இருந்த பாட்டில் அழகா பாடுறோம். அவர் நம்ம நினைப்பாவா தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனா நாம என்ன நினைப்புல இருக்கிறோம் சொல்லுங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் தந்தோடு இவ்வளவாய் உலகத்திலே அவர் பண்ணார் நமக்கு அன்பு. அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன கொடுத்துருக்குறோம் ஆண்டவருக்காக? பாடுறதோடு சரி. கேட்டா என்ன கொடுப்பேன்னு இயேசுக்கு என்கிட்ட ஒன்னே நினைக்கிறீங்க. இந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறேன் இருக்குமா? அதுக்கு ஒரு பாட்டு, என்ன கொடுப்பேன் இயேசுக்கு என்னில் ஒன்றும் இல்லை. நம்மளே கொடுத்துட்டு பாப்பா இருக்குது. சுகபல ஜீவன் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே கண்பான கட்டளை பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், அவர் சமூகத்தை நித்தமும், நான் உண்மையை சொல்றாங்க, தேவ சமூகத்தை தேடினவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தை போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அழுத தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அதை தேடுறதில்லை. அவர் கேட்கிறாராம், நம்ம தேடுவோமான ஆண்டவர் பார்க்கிறாராம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும், வெறும் அதிசயங்கள் அற்புதங்களை மாத்திரம் இல்லை, அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அலையா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர்னா வெறும் அற்புதமும் அதிசயமும் செய்வது மாத்திரம் இல்லை, அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், நியாய தீர்ப்புக்குரியவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகிய கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் வரலாம். யோசேப்போட வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் புடவிட்டார் ஆண்டவர். அவனை ஏன் புடவிட்டாரு பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடவிட்டது. அப்ப என்னன்னா, ஏன் அவன் 13-14 வருஷமா ஜெயில இருந்தான்னு சொன்னா, ஆண்டவர் வசனத்தை சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போறேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறேன்னு சொல்லி. ஆனா அந்த வசனம் அவனை புடவிடுது. ஆனா அந்த நேரம் விடுந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அது உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், உன்னை உயர்த்துவதற்காக. உன்னை உயர்த்துவதற்காக. நீங்க நினைக்கலாம், உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? கிறிஸ்துவத்துல மாத்திரம் நான் சொல்றதை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஆண்டவரை நம்பின, அவரை கரம் பிடித்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. கூகுள் கூட கிடையாது.
அவரை யாரெல்லாம் கரம் பிடிக்கிறாங்களோ நீங்க பாருங்க, எதையாவது ஒரு தீமையாவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை செஞ்சிருக்கிறார். அப்படி செய்யும்போது அவர் நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமா பிரஸ்தாபம் மற்றவங்களுக்கு சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும். இயேசுவின் வாழ்க்கையில் எப்படி அற்புதங்களை செஞ்சாருங்க, அதிசயங்களை செஞ்சாருங்க. எத்தனையோ பேர், நான் ஒரு சாட்சி கேட்டேன், நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் நம்ம சந்திக்கிறோம்ல, உடம்பை சந்திக்கிறோம்ல, கார்பரேஷன்காரங்களை சந்திக்கிறோம், பால்காரங்களை சந்திக்கிறோம், கீரைக்காரங்களை சந்திக்கிறோம். நம்ம போய் கடைக்கு போறோம், என்ன பேசுறோம்? மீன் கதைகளை பேசிட்டு வந்துடுறோம். யாராவது சுவிசேஷம் சொல்லணுமா? சுவிசேஷம் பிரசங்கியாக எனக்கு வசனம் தெரியும், ஆனா சொல்லுமா? எவ்வளவு சந்தர்ப்பத்தை ஆண்டு நம்ம கொடுக்குறாருல்ல. அவங்களை உட்கார வச்சு ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்து, இல்லை ஒரு டிஃபன் கொடுத்து, ஒரு 4 இட்லி கொடுத்து சத்தியத்தை சொல்லி பாருங்க, உங்களை விட மாட்டாங்க. ஐடியா சொல்லுவோமா? இல்லை ஒரு நல்ல கிறிஸ்மஸ் நாளில் ஒரு புடவை எடுத்து கொடுத்து, நல்ல ஒரு துணி எடுத்து கொடுத்து உட்கார வச்சு அவங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க, உங்களை விட மாட்டாங்க. இயேசு தான் நல்லவர் சொல்லுவோம். இல்லையா சொல்லுவோமா? எப்படி இயேசு நிரூபிக்கிறது? ஆளுக்கு ஒரு சிலுவை வச்சு என்ன அறைங்க அப்படி சொல்ல முடியாது. அப்படிதான் நிரூபிக்கணும். சிரிக்காதீங்க, நான் சொல்றது உங்களுக்கு காமெடி பண்ண மாதிரி தானே. முன்னாடி உங்க சிரிச்சிருக்கீங்க. தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யாதவர்கள், சுவிசேஷத்தை சொல்லாதவங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு எனக்கு மட்டும் அற்புதம் செஞ்சா போதும் நினைக்கிறவங்க சுயநலக்காரர்கள். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. உங்க ஜெபம் எப்படின்றது, ஏன் நம்ம மாட்டோம், ஏன் நம்ம தான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க, ஏன் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஏன் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம், ஏன் ஜனநாயகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஏன் பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஏன் குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம், எதுக்கு கவர்னருக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், என்ன சொல்லுங்க? ஏன் மற்றவங்க ஜெபிக்கிறாங்களா? இந்தாங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அவர் மேல, அவர்கிட்ட குடும்பம் சொல்றாங்களா? இல்ல, நாம மட்டும் தான் ஜெபம் பண்றோம். ஏன் தெரியுமா? தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவ மேல விழுந்த கடமை இது. நீங்க ஜெபித்தா தேசம் நல்லா இருக்கும். நீங்க ஜெபித்தா நீங்க சுற்றி இருக்கிற இடம் நல்லா இருக்கும். நீங்க ஜெபித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். இது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அவர் வல்லமையை, அவர் சமூகத்தையும் நாடுங்க. சும்மா டைம் இல்லையா? சில டைம் நிறைய இருக்குதா? என்ன செய்யறதுலே தெரியல. சில பேர் கேட்கறாங்க, என்ன பண்றதுலே தெரியல, எங்காவது போலாமான்றாங்க. எங்காவது போறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஒரு 1 மணி நேரம் வேதத்தை வாசி பாருங்களேன். உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதை செஞ்சு பாருங்க. நானும் இவ்வளவு சொல்லிட்டேன். ஐயாவோட அடிக்கடி வரும்போது தான் சொல்றேன், 10 அதிகாரம் படிங்க, நீதிமொழிகள் படிங்க, சங்கீதம் படிங்க. நாகபட்சம் வந்து நீங்க படிக்கலன்னு தெரியல, கேட்டதான் சொல்லணும் கொஞ்சம். ஐயா சொல்லுவோமா? ஆனால் தயவு செய்து ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக. சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளுக்கு ஆஸ்வதிப்பாரா?